சிம்பு சாரை பற்றி பேசும்போது அடுத்ததாக வெற்றிமாறன் சார் கூட பண்ணுறாங்க. வடசென்னை 2-ஆ தான் இருக்கும் இந்த ஸ்கிரிப்டுங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு சார். இது வந்து தானு சார் பண்ணுவாரா இல்லை வந்து ஐஸ்வரி கணேஷ் பண்ண போறாரா, இப்படி யார் நிறைய பேர் ஊடகங்களை வந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் விடை வந்து அது வடசென்னை எல்லாம் கிடையாது. ஏன்னா வடசென்னைன்றது அது வந்து தனுஷாரோட தான் நடக்கும். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சிம்பு அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு நான் 2-3 படமாவது கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நான் தக் லைஃப்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அடுத்த படத்தை ஷூட்டிங் நான் ஜூலையில் போகணும். ஏன்னா அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் என்னோட 2 படம் வரணும். அதுதான் அவருடைய மைண்ட் செட்டாக இருக்குது. இப்போ கூலியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து கதைக்கு தேவைப்படுற மாதிரி பல மல்டி ஸ்டார் காசை எப்போ ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கதையோட தான் போகிறார், கதைக்கு தேவைப்படுற கேரக்டரோட தான் அவங்களை இணைக்கிறார். ஸோ இவங்களுக்காக கதை எழுதலை. பராசக்தி மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது பொங்கல் ஹாலிடேல ஒரு 10 நாட்கள் ஹாலிடேல வரும்போது பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணோம். ஆனா ஜனநாயகனோட வருது. அதுதான். வணக்கம் தனஞ்சயன் சார். வணக்கம். சிம்பு சாரை பற்றி பேசும்போது அடுத்ததாக வெற்றிமாறன் சார் கூட பண்ணுறாங்க. வடசென்னை 2-ஆ தான் இருக்கும் இந்த ஸ்கிரிப்டுங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு சார். அதை பற்றி இல்லை, இது வந்து இன்னும் கன்ஃபார்ம்டா நியூஸ் வரல. ஓகேங்களா, அது வந்து தானு சார் சொல்ல பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து தானு சார் பண்ணுவாரா இல்லை வந்து ஐஸ்வரி கணேஷ் பண்ண போறாரா, இப்படி யார் நிறைய பேர் ஊடகங்களை வந்துட்டே இருக்கு. ஐஸ்வரி கணேஷ் அவர் வந்து சிம்பு கூட அவ்வளோ ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கிறதுனால பண்ண மாட்டா சொல்றாங்க. இப்போ வந்து இது தானு சார் பண்ண போறாரு அப்படின்னா சிம்பு அவர்கள் ரெடியா இருக்காரு ஜூலைல ஷூட் போறதுக்கு. வெற்றிமாறன் சார் வந்து வாடிவாசல மொத்தமா விட்டுட்டு இந்த படத்துக்கு வர போறாரா? ஏன்னா இந்த படத்துக்கு போயிட்டா அவர் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷம் இன்வால்வ் ஆயிடும். அப்போ அந்த 1 வருஷம் அப்போ வாடிவாசல் அப்போ வந்து நடக்காதா? இப்படி பல கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் விடை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லும் போது தான், இயக்குனர் சொல்லும் போது தான் நம்மளால சொல்ல முடியும். இப்போதைக்கு எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு என்ன சொல்றது, என்னென்ன தோணுதோ, என்னென்ன மாதிரி விஷயங்கள் வருதோ, சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஆளாளுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அஃபிஷியலாக வரட்டும். தானு சார் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லும்போது நம்ம நம்பலாம். 100% நம்ம நம்பலாம். இது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. அது வடசென்னை எல்லாம் கிடையாது. ஏன்னா வடசென்னைன்றது அது வந்து தனுஷாரோட தான் நடக்கும். இது வேற ஒரு கதை. அதுதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. வேற ஒரு கதையை தான் வந்து வெற்றிமாறன் சார் பண்ண போறாரு வித் சிம்பு. எஸ்டிஆர் படத்தோடைய அடுத்த படம் பார்க்கிங் டைரக்டர் எடுக்கிற படமும் கூட அது இப்போதைக்கு அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அது ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்றது நியூஸ் கன்ஃபார்ம். அது காரணம் என்னன்னா, இப்போ டான் பிக்சர்ஸ் வந்து கிளியர் கட்டா ஃபோக்கஸ் வந்து இட்லி கடையை வந்து ரிலீஸ் பண்ணணும் 1 அக்டோபர் மாறக்கூடாது அப்படின்னுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல் ஃபண்டிங்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து அந்த படத்தில் இருக்குது. ப்ளஸ் பராசக்தி படத்தை முடிச்சிடணும். எப்படியாவது அக்டோபருக்குள்ளே படத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு ஜனவரியில் அந்த படத்தை கொண்டு வரணும்னு டிட்டர்மைன் பண்ணிட்டாங்க. அவங்க டிட்டர்மைண்டாக அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2மே மிகப்பெரிய படங்கள். கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கோடி ரூபாய் பட்ஜெட் வச்சிங்களேன். அந்த படம் கிட்டத்தட்ட வந்து 200 கோடி ரூபாய் பட்ஜெட். இட்லி கடை இது நான் சொல்றது பராசக்தி 200 கோடி. இது வந்து 130 கோடி ரூபாய். அப்போ அது என்ன மல்டி ஸ்டார் இல்லை, பல ஸ்டார் காஸ்ட், பல மேக்கிங்கு, பீரியட் படம், பல விதங்களில் ஒரு 200 crore அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட என்டையர் ஃபோக்கஸே இந்த படத்தில் தான் இருக்குது. ஓகே, இந்த 2 படங்களை கொண்டு வரணும். அதுவும் பேக் டு பேக் வருது. அக்டோபர் 1 அது ஜனவரி. நினச்சி பாருங்கள், 3 மாதத்தில் இன்னொரு பெரிய படம். அப்போ எல்லாருடைய இது என்னன்னா, அவங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த 2 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்ததான் போகலாம். இப்போ நீங்கள் இதில் போய் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டிங் பிரச்சனை வரும், எல்லாமே இஷ்யூ ஆகிடும். அப்படின்னா அவங்க ஏதோ இந்த படத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணும் வரும்போது சிம்பு அவர்களும் அதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். நான் வேற ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஏன்னா எனக்கு ஒரு பெரிய படத்தோட போகணும்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்றது தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தகவல். பட் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதம் முடியும் போது பல விஷயங்கள் கிளாரிஃபை ஆகிடும். நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே கிளியர் கட்டாக நம்ம பேசலாம். அதாவது வாடிவாசல் இருக்கா இல்லையா, சிம்பு அவர்களுடைய அடுத்த படம் என்ன, வெற்றிமாறன் சார் அடுத்த படம் என்ன, எல்லா கிளாரிட்டியும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்துடும். இன்னொன்று என்ன கேள்விப்படுறதுன்னா, ரொம்ப அவசரமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்காங்க அடுத்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் சைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சிம்பு சாரை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று வருது சார். ஏன்னா பெருசாக இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு அவரை ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு படத்தில் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் ரொம்ப அவசரமாக இருக்கிறாங்க அடுத்த படத்தில். அவசரமாக இல்லை, சிம்பு அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு நான் 2-3 படமாவது கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நான் தக் லைஃப்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, பல மாதங்கள் கொடுத்து நான் ஷூட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அடுத்த படத்தை ஷூட்டிங் நான் ஜூலையில் போகணும். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஆக்சுவலி ஜூன் 20ஆம் தேதி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணார். பட் எல்லாமே இப்போ உடனே இந்த படம் பார்க்கிங் டைரக்டருடைய படம் உடனே ஆரம்பிக்க தொட்டு டான் பிக்சர்ஸ்னால அவர் வந்து அடுத்த படம் ஆரம்பிக்கணும்னா ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் தேவைப்படுது இல்லை. அதனால வந்து ஜூலையிலாவது ஆரம்பிச்சிருங்க, அதுதான் அவருடைய ரிக்வெஸ்ட். எந்த படம் கமிட் பண்ணாலும் ஜூலையில் நான் ஷூட் போனோம். எனக்கு வந்து ஜூலை டிசம்பருக்குள்ளே ஒரு படத்தை நான் முடிச்சிடணும்.
ஏன்னா அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் என்னோட 2 படம் வரணும், அதுதான் அவரோட மைண்ட் செட்டாக இருக்குது. அதனால் அவர் சுறுசுறுப்பாக இருக்காரு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ தூரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் கூடி வரணும், கரெக்ட், எல்லாம் அமையணும், அது அமையணும். கரெக்ட். எனக்கு லோகேஷ் கனகராஜ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசை. சரி, அடுத்த படம் அமீர் கான் கூட பண்ணுறாருன்னு ஒரு கன்ஃபார்ம்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த படம் பண்ணுறாங்க. இப்போ கூலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாகார்ஜுனா சாராக இருக்கட்டும், சுபின் அவராக இருக்கட்டும், அமீர் கான் சாராக இருக்கட்டும், ரஜினி சார் இருக்கிறாங்க, உபேந்திரா சார் இருக்கிறாங்க, கனடா சூப்பர் ஸ்டார். எப்படி சார் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து கதைக்கு தேவைப்படுற மாதிரி பல மல்டி ஸ்டார் காசை எப்போ ஹேண்டில் பண்ணியிருக்காரு. விக்ரம்லேயே நம்ம பார்த்துட்டோம், விக்ரமில் பார்த்துட்டோம், லியோவில் பார்த்துட்டோம். விக்ரமில் ஒரு பெரிய காம்பினேஷன் பார்த்தோம்ல, ஃபாஸ்ட்ல இந்த பக்கம் விஜய் சேதுபதி இந்த பக்கம், அப்புறம் வரிசையா கமல் சார் நடுவில் வச்சுட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணார்ல. அவர் மாஸ்டர் படத்துலேயே பார்த்தோம் எப்படி வந்து விஜய் சார் விஜய் சேதுபதி காம்பினேஷனை வச்சு பண்ணாரு. அப்படி பல நடிகர்களை வந்து அவர் பக்கமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கதையோட தான் போறாரு, கதைக்கு தேவைப்படுற கேரக்டரோட தான் அவங்களை இணைக்கிறார். ஸோ இவங்களுக்காக கதை எழுதலை. இப்போ வந்து ஒரு கதை வந்து அமீர்கானுக்கான எழுதலை, உபேந்திராக்காக எழுதலை, இல்லை வந்து நாகார்ஜுனுக்காக எழுதலை. அவர் எழுதுகிற கதையில் இவங்கெல்லாம் ஃபிட் ஆகிறாங்க. அந்த கதை அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதில் வந்து இவங்க நடித்தா நல்லா இருக்குமே, நாகார்ஜுன் நடித்தா நல்லா இருக்குமே, உபேந்திரா நடித்தா நல்லாயிருக்கும், இவன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேரக்டர் கரெக்டாக செட் ஆகிறதுட்டு தான் அவங்கள கொண்டு வந்திருக்காரு லோகேஷ். அதனால தான் அந்த படம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. அவங்க கண்டென்ட் வரும்போது இன்னும் பேசலாம். நம்ம கண்டென்ட்டாக நம்ம டீசர் எதாவது பார்த்தோம்னா நம்ம இன்னும் என்ன மாதிரி கதையாக இருக்குன்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ பேசலாம் சார். கடைசி கொஸ்டினாக பராசக்தி சார், அது இந்த இஷ்யூனால ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அது என்னன்னு சொல்லுங்க. அது கம்ப்ளீட்டாக நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து டான் பிக்சர்ஸ் இஸ் பேக் டு அந்த ஸ்பீடில் போகிறாங்க. இந்த படத்தை ஜனவரி கொண்டு வந்ததுன்றதுல தீவிரமாக இயங்குறாங்க. இப்போ என்னென்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மதராசி படத்தை முடிக்கிற இந்த கமிட்மெண்ட்டில் இருக்காரு. அதை முடிச்சிடுவார் இந்த மாதம். முடித்த உடனே ஜூலைலேருந்து அந்த பராசக்தி தான் அவர் போகிறாருன்றது தான் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த படத்தை முடிஞ்சிடும். அது பிறகு அந்த படம் ஜனவரியில் வந்துடும். மதராசி தான் இப்போ ஃபஸ்ட் வருது. மதராசி தான் வருது, செப்டம்பர் 5ஆம் தேதி மதராசி வருது. சிவகார்த்திகேயனுடைய மொத்த போக்கஸ் அந்த படத்தில் இருக்குது. அதை முடிச்சிட்டாருன்னா உடனே அந்த படத்துக்கு வந்துடுவார். இது பராசக்தி வந்து நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் முடிச்சிட்டாருன்னா அவர் 2 படம் ரெடி ஆகிடும். ஒன்று செப்டம்பர் வரும், ஒன்று வந்து ஜனவரியில் வரும். இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அதை விட முக்கியமாக பராசக்தி மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது பொங்கல் ஹாலிடேயில் ஒரு 10 நாட்கள் ஹாலிடேயில் வரும்போது பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணோம். ஆனால் ஜனநாயகனோட வருது, அதுதான் வந்து பேசியிருந்தோம். ஜனநாயகனோட வருதுன்றதை கம்ப்ளீட்டாக, அதாவது கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஸோ அது வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ்க்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் ட்ரீட் இருக்குது. ஒரு சைடில் வந்து விஜய் சாருடைய கடைசி படம்னு எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு படம் வந்து நிற்கும். பராசக்தி வந்து நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த நாட்டில் நடந்த ஒரு வரலாறு, அதுவும் உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வுகள், அதுவும் பல பேர் தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு வரலாறு மக்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ 2மே ஒரு முக்கியமான படங்களாக இந்த பொங்கலுக்கு 2026 வரும் தான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் தனஞ்சயன் சார். ரொம்ப நேரம் உங்களோட கருத்துக்களை வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன்ஸ் ஓப்பன். அப்ளை ஆன்லைன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.